ஹலோ गाइस, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த ஸ்டிக் மான்வாவோட எபிசோட் 40 தான். மறக்காம ஒரே ஒரு லைக்கை கீழே போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களை தேடி வரும். சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்துருப்போம், நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்லாத்தை காப்பாத்திருப்பான். ஸ்லாத்தும் ஹீரோவும் தப்பிக்கலான்னு பாக்குறாங்க, ஆனா ஏகப்பட்ட ஆளுங்களும் அந்த ஏஞ்சல் பொண்ணு வந்திருப்பாங்க. இங்கதான் இந்த எபிசோடும் ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் சீன்ல லூனாவை காட்டுறாங்க. லூனா அங்க பையனா மாறி இருப்பால, அதனால திரும்ப பொண்ணா மாற முடியுது. இதை பார்த்து லவ் ரொம்ப ஷாக் ஆயிருப்பா. உன்னால எப்படி அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆக முடிஞ்சது, அது எனக்கும் சொல்ல முடியுமா? இன்னமும் கொஸ்ட் முடிக்கல, அதனால வெறுமா என்ன ஃபாலோ பண்ணு. போற வழியில லவ் கேக்குறா. ஆமா, இந்த மாதிரி என்ன எங்க தான் கொண்டு போற? அந்த கொஸ்ட் அது வந்து என்னது, எதுவுமே நீ சொல்லாம அப்படியே போயின்னு இருக்க. நான் சொன்னதை வெறுமா பண்ணு, ஜஸ்ட் என்ன ஃபாலோ பண்ணு. நான் இங்க வந்ததே உங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு தான். போதும் நிறுத்து, இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ வந்து எதுக்காக நீ இப்படி பண்றன்னு. ஹீரோ ஜெட்டி பையனுக்காக தான் நீ இப்படி பண்ற. அதே மாதிரி ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு சொல்ல வந்துட்டேன். ரீசெண்டா தான் நம்ம ஹீரோவோட பேரை ரிவீல் பண்ணிருப்பாங்க. நம்ம ஹீரோவோட பேரு வெறும் ஜியூ. அதாவது எப்படி அங்க ஜேஜேக்கெல்ல யூஜின்னு இருக்கணும், அதே மாதிரி இங்க தலைகீழ ஜியூன்னு இருக்கு. அங்க போகும்போதே அந்த பழைய விஷயத்த பத்தி சொல்றான். ஏய், நீ வந்து நம்ம ஜியூ கூட அப்படி பண்ணது சரியே இல்ல, நான் அது வந்து செக்ஸுவலா ஹராஸ் பண்ற மாதிரி ஆச்சு. ஏய், கொஞ்ச நேரத்துக்கு வாய மூறியாமா. இப்போ நம்ம குரோனோ உலகத்துல இருக்கோம், நம்மளால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஆனா என்ன ஒண்ணு, கேரக்டருக்கு சில பல ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கேரக்டரா தான் நம்மளால உள்ளே மாற முடியும், ரியல் லைஃப்ல இருந்து உள்ள சில பல விஷயத்த மாத்திக்க முடியும். ஸ்கின் இந்த மாதிரி விஷயத்த ஏன் இந்த கேம்ல இந்த மாதிரி லிமிடேஷன் இருக்குன்னா, இது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம். இந்த கேம்குள்ள நீங்க ஒரு வேற கேரக்டரா மாதிரி சில பல தப்பான விஷயத்த பண்ணா யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய கிரைமா மாறும். அதனால தான் ரியாலிட்டியும் சரி, இங்க விஆர்லயும் சரி, ஒரு கேரக்டரும் பாக்குறதுக்கு ரியல் லைஃப்ல இருக்கிற மாதிரியே இருக்கும். இது கம்பெனியோட லா, இதை அவங்க ஃபாலோ பண்ணியே ஆகணும். இதுக்காக தான் இந்த கம்பெனிக்காரங்களும், அதாவது சிம்பிளா சொன்னா ஓனர் வந்து இந்த ஏஞ்சல் இயரிங் இதை வந்து கொடுத்தாரு. இது வழியா லீகலா அவங்களோட அப்பியரன்ஸை மாத்த முடியும். சிம்பிளா சொன்னா ஜெண்டரை மாத்த முடியும். ஓ, எனக்கு இப்போதான் புரியுது. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? ஏஞ்சல் இயரிங்ஸை போட்டா நீ ஒரு பொண்ணா இருந்தா பையனா மாறுவ, பையனா இருந்தா உன்னால பொண்ணா மாற முடியும். கம்பெனி ஓனருக்கு கேம்ல ஒரு ஃப்ரீடம் தரணும்னு ஒரு ஆசை, அதனால தான் ஒரு இந்த மாதிரி ஒரு விஷயத்த உள்ள உருவாக்குனாரு. இதனால எல்லாருக்குமே ஒரு ஃப்ரீடமும் கிடைக்கும். ஆனா என்ன ஒண்ணு, லெவல் 500க்கும் மேல இருக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களால தான் இந்த ஹெவன்லி ரிலேயத்துக்குள்ளேயே வர முடியும். ஏன் அப்படி அவங்க பண்ணாங்கன்னா, எல்லாருக்குமே இதே மாதிரி பண்ணா அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். ஹெவன்லி ரிலேயத்துல எல்லாராலையும் வர முடியும். இப்படி எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொல்லிதான் இதுக்குன்னு ஒரு லெவல் லிமிட் அவங்க செட் பண்ணாங்க. எப்படி பார்த்தாலும் கம்பெனியோட விஷயம் தான். ஆனா நீ கவலைப்படாத, கொஸ்ட் ஒன்னும் அவ்வளவு கஷ்டமான விஷயம் இல்ல. ஜெண்டரை திரும்ப பழையபடி மாத்துறது. இதோ இத பாரு, ஏதோ ஒரு ஸ்பெல்லாவை போடுறா, இதனால அங்க ஒரு மரமும் தெரியுது, அதை சுத்தி ஒரு லேக்கும் இருக்கு. இதுதான் ஹோலி வாட்டர் ஆஃப் ஹெவன். இதை நீ குடிச்சாலே போதும், உன்னால உன்னோட பழைய பாடிக்கு போக முடியும். இதனால உன்னோட பாடி சுத்தமாயிடும். உன்னால ஃப்ரீயா பையன்ல இருந்து பொண்ணாவும், பொண்ணுல இருந்து பையனாவும் மாற முடியும். இதை கேட்டோன்னே லவ்வும் குடுகுடுன்னு ஓடி போறான். நான் வந்து அதை பண்ண போறேன்னு. ஆனா இருங்க, நீ வந்து எதுக்கு என்ன இங்க கொண்டு வந்திருக்க? நம்ம எதுக்கு வந்தோம்? நம்ம வந்து ஸ்லாத்தோட வெப்பனை தேடி வந்தோம். நீ என்னன்னா இங்க நீ எங்களை கொண்டு வந்திருக்க, நம்ம அதுதான் கண்டுபிடிக்கணும். அதனால வா ஹபிக்கு, நம்ம வந்து அதை போய் தேடலாம். அட இருங்க மிஸ் லவ், நீங்க எங்க போறீங்க? ஹபிக்கோட அந்த வெப்பன் அது வந்து சீலா இருக்க இடமே இதுதான். அப்புறம் தான் இவங்களுக்கு புரியுது, அந்த ஹோலி வாட்டருக்கு இடையில தான் எங்கேயோ இருக்குன்னு. ஆனா நீ என்ன சொல்ற, அந்த லேக் வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சுத்தமா இருக்கு. அப்படி இருக்கும்போது அங்க எதுவுமே எனக்கு தெரியலையே. அங்க லூனாவ சொல்றான், நீ வந்து ஒரு முட்டாள் தான், உனக்கு என்னதான் தெரியும். அதுக்கப்புறம் லவ் வந்து அங்க தண்ணியை குடிக்கிறா. இதனால அவளோட பாடி அது பழையபடி உருமாற ஆரம்பிக்குது. அவ திரும்பவும் லவ்வா, அதாவது ஒரு பொண்ணா மாறா. இதுக்கு மேல உங்களால பழையபடி மாற முடியும், அதாவது உங்களோட ஹிடன் ஸ்கில். ஒரு பையனாவோ ஒரு பொண்ணாவோ திரும்ப மாற முடியும். ஆனா இதுக்கு ஒரு டைம் லிமிட் இருக்கு. 24 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி தான் இதை பண்ண முடியும். இந்த ஹோலி வாட்டரை குடிச்சாலே போதுமா? பரவாயில்ல, இதுவும் நல்லா இருக்கு. நான் சொன்ன மாதிரி தான் இந்த கொஸ்ட் வந்து சிம்பிளான கொஸ்ட் தான். லூனாவோ ஒரு பாட்டில் வழியா அந்த ஹோலி வாட்டரை எடுத்துக்கிறா. ஹோலி வாட்டரை பாட்டில கொண்டு போனாலும் அதோட எஃபெக்ட்ஸ் அது வந்து அப்படியே தான் இருக்கும். நம்ம வந்து திரும்பவும் இங்க வரலாம் தேவையில்லை. ஹீரோ இங்க வந்திருக்கால, அவனை வந்து நம்ம திரும்ப பழையபடி மாத்தணும்னா நம்மளுக்கு இது வந்து கண்டிப்பா தேவைப்படும். ஆமா லூனா, அது வந்து ரொம்ப வெயிட்டா இருக்கும்ல. நான் வேணா ஹெல்ப் பண்ணுவா, எனக்கு கூட அதை மறந்துரு. என்னால அப்படிலாம் பண்ண முடியாது. என்னப்பா நீ வந்து அதை கூட தர மாட்டியா? எனக்கு தெரியும் நீ வந்து எதுக்கு இப்படி பண்றன்னு. அதனால வாய்ப்பு இல்ல. உங்க ஹபிக்குக்கும் ஒண்ணுமே புரியல. ஹபிக்கும் யோசிக்கிறான், இந்த லூனா இவ வந்து யாருதான், ரொம்ப மிஸ்டீரியஸா இருக்கா. ஏன்னா திடீர்னு வரா, திடீர்னு மஞ்சு போறா. என்ன நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த ஹெவன்லி வாட்டரோட லொகேஷன் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்கெல்லாம் பிரச்சனை ஏற்படுதோ அங்கெல்லாம் இவ வரா. அதே மாதிரி மாஸ்டரோட அந்த வெப்பன் இருக்கிற அந்த இடமும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. இவளால இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பிரச்சனையை உருவாச்சு. நம்மள ஒரு டீமன் கிங்கா மாறுறதுக்கு அதான் ஒரு காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி ஆளு யோசிக்கிறான். நான் வந்து யோசிக்கிறது எல்லாமே சரிதானா? நான் அதிகமா யோசிக்கிறேனா? லவ் இன்னமும் லூனா கிட்ட கடலை போட்டுன்னு இருக்கா. ஏய், அது
அதை கொடுப்பா, அது வெயிட்டா இருக்கும். லூனா அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அங்க திடீர்னு ஒரு சவுண்ட் ஒண்டி கேக்குமா, இதனால லவ் வந்து அங்க பாக்கறா என்ன சவுண்டுன்னு. லூனாவை சொல்றா, ஹேய் நம்ம வந்து பேட்டலுக்கு ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறேன். அது பேட்டலா? ஆமா, அந்த பாட்டில் அது வந்து எங்க போச்சு, அதுக்குள்ள அவ மறைச்சிட்டாளா? லூனாவை சொல்றா, ஹேய் நம்ம வந்து பேட்டலுக்கு ப்ரிப்பேர் பண்ணோம். இப்போ கார்டியன்ஸ் அவங்க வந்து வந்துன்னு இருக்காங்க. ஸ்லாத்தோட வெப்பனை இங்க வச்சிருக்காங்க. சோ ப்ரொடெக்ஷனுக்கு அவங்க வராங்க. இது கார்டியன்ஸா? ஆமா, அங்க வந்து ஒரு சவுண்ட் ஒடி கேக்குது. அதுங்க எல்லாமே கார்டியன்ஸ் தான். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த ஏஞ்சல் மாதிரி இதுங்க இல்ல. இதுங்க ரொம்ப பவர்ஃபுல். அதுங்களை கம்பேர் பண்ணா இதுங்களோட ஸ்ட்ரென்த் அது பல மடங்கு ரொம்ப அதிகமா இருக்கும். அவன் பேட்டலுக்கு ரெடி ஆகுறா. முன்னாடியே ஏதோ ஒரு விஷயமும் வருது. குட்டியும் தான் இருக்கு. நல்லா பார்க்கும் போது தான் தெரியுது அதுங்க எல்லாமே மினியன்ஸ் தான். அட நான் நினைச்சு பார்க்கல, இது ரொம்ப அழகா இருக்கு. இத போய் நீ ரொம்ப ஆபத்தான மிருகம் நீ சொன்ன. இது அந்த அளவுக்கு கியூட்டா இருக்கு. விட்டா நான் இதுல இருந்து ஒன்னு சூஸ் பண்ணி அப்படியே நான் வளர்க்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்குள்ளேயே லவ்வோட மூஞ்சில ஏதோ ஒன்று அது அடிக்குது. அதுவும் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கு. நான் அதான் உன்கிட்ட சொன்னேன், அது வந்து ரொம்ப பயங்கரமான மிருகம். நீயே யோசிச்சு பாரு, நீ வந்து ஒரு டீமன் கிங். நீ வந்து ஹெவன்ல வந்திருக்க. ஹெவன் வந்து ஏஞ்சலுக்கு சொந்தம். அதுங்க வந்து டீமனை பார்த்தா என்ன பண்ணும்? அதே மாதிரி நீ நினைக்கிற மாதிரி அதுங்க கியூட்டா தெரியலாம். நான் அதுங்களோட அப்பியரன்ஸுக்கு நீ ஏமாந்து போக கூடாது. அது நான் ஏமாந்து போக கூடாதா? நீ பேசுற, என்ன விடு டீமன். சைட்ல பார்த்தா அங்க மினியனை காணோம். அங்க ஒரு பெரிய மிருகம் வந்து நிக்குது. அதை பார்த்து லவ் ஓனு கத்துறா. இப்பதான் அங்க பின்னாடியே லூனா சொல்றா, அதான் சொன்னல அதுங்க ஒன்னும் சாதாரணமான மினியன் இல்ல. இப்பதான் நம்மளோட ஃபைட்டே அங்க ஆரம்பிக்க போகுது. நெக்ஸ்ட் சீன்ல அங்க வந்து ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ முன்னாடியே ஒரு 100க்கும் மேல நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த பொண்ணு சொல்றான், ஏய் உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? வாய்ப்பே இல்ல. இங்க 100க்கும் மேல நிறையவே வாரியர்ஸ் இருக்காங்க. வந்து வசமா மாட்டிக்கின லோலி ஹியூமன். ஓ 100 பேரா? ஆனா நல்லா யோசிச்சு பார்த்தா இந்த நம்பர் வந்து ரொம்ப கம்மி. நான் இது வரைக்கும் சண்டை போட்டது. ஏன்னா நீங்களே பார்த்திருப்பீங்க, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல 3 மில்லியன் கூட சண்டை போட்டிருப்பான். அது அந்த ஏன்ஷியன் வாரியர் வரும்போது ஒரு 500,000 ஆளுங்க கூட சண்டை போட்டிருப்பான். அதுக்கப்புறம் அந்த டிராகன் அது கூட அந்த பீஸ்ட் ஆந்த்ரமோஸ் எல்லாம் வந்திருக்கும்ல, டோட்டலா ஒரு 1 மில்லியன் ஆளுங்க கூட நம்ம ஹீரோ சண்டை போட்டிருப்பான். என்னால அதெல்லாம் நம்ப முடியாது. நீ வந்து பொய் சொல்ற லோலி ஹியூமன். உங்க அதை வந்து தாக்குங்க, அதை விட்டு வைக்க கூடாது. அங்க ஹீரோ தாக்கலன்னு போனா அதுக்குள்ள ஸ்லாத்தோ சொல்றான், இனில நீ வந்து தாக்க கூடாது அதுங்கள. ஏன்னா அவங்க எல்லாருமே ஹெவனோட வாரியர். அதுக்கும் மேல ஏஞ்சல் பொண்ணு இருக்க பாத்தியா, அவ தான் இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றா. இவங்க வந்து எந்த விதமான தப்பான விஷயத்தையும் பண்ணல. அப்படியா? அப்போனா நீ எனக்கு பே பண்ணணும், நான் தாக்க கூடாதுன்னா. நீ எவ்வளவு பே பண்ணலான்னு இருக்க? நான் வந்து இவங்களை கொல்ல மாட்டேன், அப்படி பண்ண வேண்டியதான். ஏன்னா எல்லாரையுமே நான் ரொம்ப கொடூரமா கொல்ற மாதிரி இருக்கும். அங்க ஸ்லாத்துக்கும் வேற வழி தெரியல. அங்க ஸ்லாத்தோ சொல்றான், நான் வந்து உன்னோட பொருள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன். நீ எவ்வளவு பணம் சொல்றியோ அவளுக்கே நான் வாங்கிக்கிறேன். ஹாப்பியா? ஹாப்பியாவா? நான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் இதுங்க எல்லாத்தையுமே தாக்க போறேன். அதுவும் என்னோட ஸ்ட்ரைக் வித்அவுட் கில்லிங் அந்த ஸ்கில்ல வச்சு தான் ஒரு ஒத்தனை தாக்குறானா. இருக்கிற ஒரு ஒருத்தங்களோட ஹெச்பி அது ரொம்ப கம்மியாயிது. இதை பார்த்து அந்த ஏஞ்சல் பொண்ணு ரொம்ப ஷாக் ஆகிறா. பேட்டிலே இப்பதான் ஆரம்பிக்குது. ஸோ இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். பேட்டில் இப்பதான் ஆரம்பிக்குது. அந்த பொண்ணு கூட வேற இன்னமும் பேட்டில் இருக்கு. இந்த சைடு நம்ம ஆளுங்க வேற மினியன் கிட்ட மாட்டிக்கினாங்க. உங்களோட நிலைமை என்ன ஆக போகுது? இவங்களால அங்க தப்பிக்க முடியுமா? அதெல்லாம் நம்மளுக்கு இதுக்கப்புறம் ஒரு சாப்டர்ஸ்ல தான் தெரியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சாயனரா.